Hi students, welcome to Indikekala IAS Academy. So video பண்ண அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேவா இலக்கண கிளாஸ் தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா இதுல என்ன பார்க்க போறோம் அப்படிங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் இலக்கணத்தோட 5 வகைகள் பார்க்க போறோம். அடுத்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, அதுல உயிரெழுத்து எவ்வளவு, மெய்யெழுத்து எவ்வளவு, உயிர்மெழுத்து எவ்வளவு, ஆயுத எழுத்து எவ்வளவு, இது இல்லாம உயிர் குரில் நெடில் சேம் டைம் உயிர்மை குரில் உயிர்மை நெடில்ல எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கு, மெய்யெழுத்துன்னு பார்க்கணும், வல்லினோ மெல்லினோ இடையினோ இருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வயலத்தில் எங்க பிறக்குது, மெய்யெழுத்து எங்க பிறக்குது, இடையினோ உயிரெழுத்து ஆயுதத்துல எங்க பிறக்குது, ஒன்னொன்னத்தோட மாத்திரை அளவு எவ்வளவு, அளவிட என்ன குறுக்கம் என்ன, இதை நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிக்க போறோம் ஓகேவா. சோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா. சோ டைம் வேஸ்ட் பண்ணனா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், நம்ம இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கணம் 5 வகைப்படும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அதுல நம்ம எழுத்து இலக்கணம் தான் இந்த வீடியோல பார்க்கிறோம் சரிங்களா. ரைட், சோ எழுத்து இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் எழுத்துக்களை தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா. சோ தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 247. அதுல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. உயிர்மை எழுத்துனா என்ன அப்படின்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து வர்றதுதான் உயிர்மை எழுத்து. உயிரெழுத்து மெய்யெழுத்து கலந்து வர்றதுதான். சோ அப்ப 12 18 பெருக்கினீங்கன்னா 216 வரும். அப்ப அந்த 216 அப்படிங்கறதா உயிர்மை எழுத்து. இது இல்லாம ஆயுதத்து 1 இருக்கு, மொத்தமா சேர்த்தீங்கன்னா 247. அதை தாண்டி இந்த உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 மொத்தமா இந்த 30 எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, இததான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா. எழுத்துக்கள்ல 2 இருக்கு, ஒண்ணு முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் இந்த 30 முதல் எழுத்து புரியுதா. சோ உயிர் மெய் இது முதல் எழுத்துல வந்துடும். மொத்தமா 30 முதல் எழுத்துக்கள் இருக்கு. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 12 மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் ஓகேவா. இந்த உயிர்மை ஆயுதம்லாம் சார்பு எழுத்துல வந்துடும். சார்பு எழுத்த வரப்போற கிளாஸஸ்ல பார்க்கலாம். முதல் எழுத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப உயிரெழுத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறியெழுத்து இருக்கும், நெடில் எழுத்து இருக்கும். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அதுல உயிர் குரில்னு பார்த்தோம்னா என்னென்ன அ இ உ ஏ ஓ, இந்த 5 தான் உயிர் குரல்னு சொல்லுவாங்க. அப்ப நெடில்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இந்த 7 வந்து பாத்தீங்கன்னா உயிர் நெடில். அப்ப உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7, மொத்தமா 12 எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவோம் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7. அடுத்து மெய்யெழுத்து எடுத்தீங்கன்னா மொத்தமா 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு ஓகேவா. அதுல எதெல்லாம் வல்லினம்னு பாத்தீங்கன்னா கசட தபர, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இந்த 6 வல்லின மெய்யெழுத்துக்கள். அப்ப மெல்லினம்னா ஞஞன நமன, இங்கு இஞ்சு இன்னு ஞஞன நமன, இந்து இம்மு இன்னு, இந்த 6 மெல்லின எழுத்துக்கள் ஓகேவா. மெல்லின மெய்யெழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு. மீதி இதெல்லாம் இடையினம். இடையினம்னா யரல வழல, சோ இ இரு இல்லு இவ்வு இழு இல்லு, இந்த 6 இடையின மெய்யெழுத்துக்கள். சோ வல்லின மெய்யெழுத்துக்கள் 6, மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6, இடையின மெய்யெழுத்துக்கள் 6, மொத்தமா மெய்யெழுத்து எவ்வளவு இருக்கு 18 இருக்கு சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தமிழ்ல கண்டிப்பா இது வந்து கேள்வி கேட்பாங்க புரியுதா. சோ ஒரு எழுத்துக்களும் எங்க இருந்து பிறகுது. வல்லின எழுத்துக்கள் 6 மார்பில் இருந்து பிறக்கின்றன. வல்லின எழுத்துனா என்னதுப்பா கசட தபர. வல்லினம்னா அது கொஞ்சம் வன்மை ஓகேவா. வல்லினம் அப்படிங்கிறப்ப அதோட மார்புல இருந்து வரும் புரியுதா. சோ வன்மையான எழுத்துக்கள் மார்புல இருந்து வரும். அப்ப வல்லின எழுத்துங்கிறது மார்புல இருந்து பிறகுது ரைட். அது மெல்லின எழுத்துக்கள் மூக்கு. முதல் மெல்லின எழுத்துனா என்னது, நாங்க அங்கேனா நம்மன நிறைய பேர் சொல்லுவோம் மூக்கால பேசாதப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்க யூஸ் பண்றப்ப நீங்க நல்லா உச்சரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அது மூக்குல இருந்தா வருமே. சோ அங்கேனா நம்ம அந்த 6 எழுத்துமே கரெக்டா சொல்ல போனா மூக்குல இருந்தா வரும். அப்ப அதை படிக்கணும்னு அவசியம் இல்ல, மெல்லினம்ங்கிறது மூக்குல இருந்தா பிறக்கும். அப்ப இடையினமும் சரி உயிரெழுத்தும் சரி. உயிரெழுத்து உங்களுக்கு தெரியும் 12 எழுத்து, இடையின மெய்யெழுத்துகள் 6 எழுத்து ஓகேவா. இந்த 12 ஆகட்டும் இந்த 6 ஆகட்டும் எல்லாமே கழுத்துல இருந்து பிறகுதுன்னு சொல்றாங்க. இடையெழுத்துக்கள் 6, உயிரெழுத்து 12. அப்ப இந்த 18 எழுத்துக்கள் எங்க இருந்து பிறக்குது, கழுத்துல இருந்து பிறக்குது. மீதி இருக்கக்கூடிய ஆயுத எழுத்து ஒரே ஒரு எழுத்து தலையில இருந்து பிறக்குது. தலை ஆயுத எழுத்து தான் தலை புரியுதா. அப்ப வல்லினம் மார்பு, மெல்லினம் மூக்கு, இடையினோ உயிரெழுத்து எல்லாமே கழுத்து, ஆயுத எழுத்து தலையில இருந்து பிறக்குது புரியுதா. சோ இது அந்த எந்தெந்த எழுத்துக்கள் எங்க இருந்து பிறக்குது அப்படிங்கறத பாத்துருக்கோம். அடுத்து மாத்திரை. மாத்திரை அளவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாத்திரைனா முதல் என்ன அப்படின்னா நீங்க ஒரு எழுத்த உச்சரிக்க ஆகக்கூடிய கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்றாங்க. ஒரு எழுத்த உச்சரிக்க ஆகும் கால அளவு தான் மாத்திரை.
இப்ப மாத்திரை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, ஓகேவா? குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. சோ குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. இப்ப குறில் ஒரு மாத்திரை, ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக உயிர் குறிலுக்கு எவ்வளவு மாத்திரை, உயிர்மெய் குறிலுக்கு எவ்வளவு மாத்திரைன்னு கேட்பாங்க. உயிர் குறிலுக்கு ஒரு மாத்திரை தான், உயிர்மெய் குறிலுக்கு ஒரு மாத்திரை தான். அப்ப மொத்தத்துல குறில் எழுத்துனால எவ்வளவு மாத்திரை தான்? ஒரு மாத்திரை தான். உயிர் குறில்னாலும் ஒண்ணுதான், உயிர்மெய் குறில்னாலும் ஒண்ணுதான். சோ குறில்னாலே ஒரு மாத்திரை. சேம் லைக் தட் நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, உயிர் நெடில்னாலும் 2 மாத்திரை தான், உயிர்மெய் நெடில்னாலும் 2 மாத்திரை தான். அப்ப நெடில்னாலே எத்தனை மாத்திரை தான்? 2 மாத்திரை தான். சோ குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. சோ உயிர் நெடில்னாலும் 2 தான், உயிர்மெய் நெடில்னாலும் 2 தான். மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. சோ மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்குமே நம்ம மாத்திரை அளவு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபைனலா அளபெடைனா என்ன, குறுக்கம்னா என்னன்னு மட்டும் பார்க்கலாம். அளபெடைனா ஒரு ஒரு எழுத்து தன்னோட மாத்திரை அளவுல இருந்து நீண்டு ஒலிச்சா அது அளபெடை. அதே ஒரு எழுத்து தன்னோட மாத்திரை அளவுல இருந்து குறுகி ஒலித்தால் அது குறுக்கம். அளபெடைனா மாத்திரை அளவு அதிகமா வருது, குறுக்கம்னா மாத்திரை அளவு குறைகிறது. அளபெடை அளவெடுக்கிறது, குறுக்கம்னா குறுகுறது. புரியுதா? சோ அதிகமா நீண்டு ஒலித்தல், குறுகி ஒலித்தல். சோ அளபெடை, குறுக்கம். ஓகேவா? சோ நம்ம இந்த வீடியோல எழுத்தோட வகைகள் முதல் எழுத்து சார்பு எழுத்துன்றதுல முதல் எழுத்தை ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம், சார்பு எழுத்து பார்க்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், எழுத்திலக்கணம்ல இத பார்ட் 1 நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுத்திலக்கணம்ல இது பார்ட் 1, முதல் எழுத்து முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்து சார்பு எழுத்து பார்ப்போம், அதை நம்ம பார்ட் 2 வச்சுக்கலாம். ஓகேவா? இதமான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸுமே பாருங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.